வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தன். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. போன வாரம் எறா கருவேப்பிலை தொக்கு, கோஸ், வேர்க்கடலை பொருள் பார்த்தோம். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை செஞ்சு பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக கத்திரிக்காயை வச்சு ஒரு கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். அந்த கத்திரிக்காய் தொக்கு, அந்த கத்திரிக்காய் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கத்திரிக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 1 கை, எள்ளு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1/2 டீஸ்பூன், தயிர் 1 குழிக்கரண்டி, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், வேர்க்கடலை 50 கிராம், புளி அரை எலுமிச்சங்க அளவு, கடுகு உளுத்தம்பருப்பு சேர்ந்த மாதிரி 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போது தேவையான பொருள் பார்த்தா அது எப்படி செய்யணுமா பார்ப்போம். அதாவது கத்திரிக்காய் தொக்கை எப்படி செய்ய போகிறோம், கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம்னு சொன்னேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிடுறோம். அதுலேயே அந்த 2 டீஸ்பூன் எள்ளையும் போட்டு பொரிச்சிடுறோம். வெங்காயத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்கிடுறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தண்ணி போட்டு அந்த கத்திரிக்காயை போட்டுடுறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுடுறோம். கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிடுறோம். தயிரையும் போட்டுடுறோம். ஒரு மாதிரி திக்காக தூக்கு மாதிரி வரும்போது கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு சரி, அதே மாதிரி சாதத்தில் பசி சாப்பிட்டாலும் சரி, மிளகா கிள்ளிப்பட்ட சாம்பாரோட, ரசத்தோட, பருப்பு ரசத்தோட கலக்கலாக இருக்கும். இப்போ அதை எப்படி நம்ம செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்கிறோம், காஞ்சி மிளகா, கருவேப்பிலை, எள்ளு 7 டீஸ்பூன் எள்ளு, அதே மாதிரி வேர்க்கடலை. எள்ளு பொரியுது. இப்போ நல்லா எள்ளை ஒரு செவுக்க வற்றுப்போம். நல்லா பொரியுது பாருங்கள். இந்த எள்ளோடு சாப்பிடும்போது, கடித்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய்க்கு. இப்போது இந்த எள்ளு திரிக்கிற டைமில் என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை போட்டுறோம். போட்டு நல்லா வதக்கிறோம். இஞ்சி பூண்டு போடுறோம். போட்டு அதை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, எள்ளு, வெங்காயம், வேர்க்கடலை போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இதில் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். பிழிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தொக்கு மாதிரி வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடுவோம். இப்போது கத்திரிக்காயை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது காய்கறிக்கு உப்பு பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுடணும். உப்பு. இப்போது அந்த 1 குழிக்கரண்டி தயிர், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிண்டிப்போம். புளி கரைச்சல் கடைசியில் விடணும். வெந்து ஒரு ஓவரில் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவைசுவை நிகழ்ச்சிக்கு. கத்திரிக்காய் தொக்கு எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, எள்ளு தாளிச்சோம், வெங்காயத்தை போட்டு வதக்கணும், இஞ்சி போட்டு போட்டோம், தக்காளி பழுதை போட்டோம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டு கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு தயிரை போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். கத்திரிக்காய் வந்து சூப்பராக வந்துடுச்சு. இந்த கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு, சூப்பராகிடுச்சு. இந்த புளி புட்டிஞ்சிக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு அரை எலுமிச்சிங்க அளவு புளி எடுத்து திக்காக கரைச்சி, இந்த வாங்க இது மாதிரி திக்காக கரைச்சிருக்கேன், இதில் விட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலையும் போட்டோம். இந்த வேர்க்கடலையோட அந்த எள்ளு வாசனையோட இந்த கத்திரிக்காய் தொக்கு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். நான் சொன்னேன் கீரை சாத்தோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரோட கலக்கலாக இருக்கும். எஸ்பெஷலி சப்பாத்தியோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி இட்லியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பு அணைச்சிட்றேன். இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பாக, காரமாக, தயிரோட வாசனையோட, தயிரோட புளிப்போடு சேரும்போது ஒரு அட்டகாசமான ஒரு கத்திரிக்காய் தொக்கு. இது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா சாதத்தில் போட்டு பிசையும்போது சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது மல்லி சிக்கன். அதாவது கொத்தமல்லியில் ஒரு சிக்கன் செய்ய போகிறோம். கொத்தமல்லி சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சிக்கன் 1/4 கிலோ, கொத்தமல்லி ஒரு கட்டு, பச்சை மிளகாய் 6 நம்பர், வெங்காயம் ஒரு கை, தக்காளி பழம் ஒரு கை, கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 நம்பர், கொத்தமல்லி ஒரு கை, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு கொதிக்கரண்டி. மல்லி சிக்கன் அரைக்க வேண்டியது கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நல்லா அரைச்சிடணும். எண்ணெய் ஊற்றணும். கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிக்கிறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயத்தை போடுறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், தக்காளி பழத்தை போடுறோம், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டுருவோம். சிக்கனை போட்டு சிக்கன் என்ன பண்ணுறோம், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த சிக்கனை போட்டு தண்ணி தெளித்து சிக்கனை வேக வச்சேன். சிக்கன் வேகிறதுக்கு டைம் பார்த்திங்க அப்படின்னா 8 நிமிஷம். 8 நிமிஷத்தில் அருமையாக சிக்கன் வெந்துடும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ 8வது நிமிஷம் நீங்கள் இறக்கிடலாம். இப்போ அந்த நல்ல உப்பு காரெலாம் பிடிச்சிருக்கு. நம்ம சொன்னது மல்லி சிக்கன். கடைசியாக அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாயை அந்த கலவை ஊற்றிடணும். ஒரு கொதி, பச்சை வாசனை போகணும். திக்க தொக்கு மாதிரி வரும். சூடு சாதத்தில் இந்த தொக்கு மாத்திரம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டாவோட சூப்பராக போகும். இப்போ அந்த மல்லி சிக்கனை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகுது. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, காஞ்ச மிளகாய். நீங்கள் சமையல் செய்யும்போது எண்ணெய் சூடான பிறகு அந்த கடுகு பொரிஞ்சால் தான் அந்த பொருளுக்கு டேஸ்ட் இருக்கும். பொரியலைன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் கடுகு பொரிஞ்சு வர வரலும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு அந்த பொருள் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன், மல்லி சிக்கன் சொல்லும்போது மல்லி வாசனை, கொத்தமல்லி வாசனை கலகலாக இருக்கும். நல்லா ஊறி இருக்கும். சாதாரணமாக நீங்கள் எந்த சிக்கன் செஞ்சாலும்
அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கீறி விட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இல்லை புளி தண்ணி போட்டு பிரட்டி வச்சுக்கோங்க. குக் பண்ணும்போது அந்த உப்பு காரம் உள்ளே இறங்கியிருக்கும். நீங்கள் அந்த சதையை பிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்டாக, அதாவது வெள்ளையாக தெரியாது. நல்லா உப்பு காரம் பிடிச்சி அந்த ஃப்ளஷை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த உப்பு காரம் நீங்கள் போட்டு வச்சா தான் அந்த சிக்கனுக்கு உள்ளே நல்லா இறங்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயத்தை போட்டோம், போட்டு நல்லா வதக்கிறோம். இஞ்சி பூண்டு அரைவை போடுறோம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தக்காளி பழத்தை போடுறோம். பச்சை மிளகாய் ஆல்ரெடி நம்ம வந்து கொத்தமல்லியில் சேர்த்துருக்கோம். ஒரு கட்டு கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். ஆல்ரெடி சிக்கனில் என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த சிக்கனையும் இதில் போட்டுறேன். கலர் மாறும். அதாவது இப்போ இந்த மாதிரி கீரை இருக்குன்னு சொன்னேன். அப்போ இந்த கீரைனா தான் உள்ளே வந்து அந்த மசாலா இறங்கியிருக்கும் இல்லைங்க, இல்லைன்னா உள்ள மசாலா இறங்காது. இதுதான் நான் சொன்னேன். இந்த ஸ்டேஜில் தனியாத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால தான் 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கோம். மஞ்சள்தூள் போட்டு உப்பு ஒரு பரட்டு பற்றிடும். நான் சொன்ன சிக்கன் வேகத்துக்கு 8 நிமிஷம் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சிக்கன் கோலா உருண்டை ஃப்ரை. கடையில் சிக்கனை வந்து கொத்தி வாங்கிக்கோங்க, எலும்பு இல்லாமல் தோலை எடுத்துட்டு. கொத்தின கறி ஒரு 1/4 கிலோ, ஒரு கை பொட்டுக்கடலை மாவு, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1/2 கை, 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய், அந்த கோலாவை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு எடுத்து, அதாவது அலசிட்டு, கொத்து கறி அலசிட்டு ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு எடுத்துருவோம். மிக்சியில் போட்டுறோம். மிக்சியில் போடும்போது சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு போட்டு சேர்த்து அரைச்சிடுறோம். ஒரு பாத்திரத்தை, தண்ணி இல்லாத பாத்திரத்தில், சிக்கனும் தண்ணி இருக்கக்கூடாது, பாத்திரத்துலையும் தண்ணி இருக்கக்கூடாது. அதில் போட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், அதே மாதிரி கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிடுறோம். பொட்டுக்கடலை மாவு ஏன் போடுறோன்னா அது பைண்டிங். நிறைய போட்டிங்க அப்படின்னா கல் மாதிரி ஆகிடும். அதை ஒரு கை பொட்டுக்கடலை மாவு, இதுக்கு 1/4 கிலோ சிக்கனுக்கு 2 கை போட்டிங்கன்னா அது கல் மாதிரி ஆகிடும். நல்லா போட்டு அடிச்சுட்டு உருட்டிட்டு எண்ணெயை சூடு பண்ணி சிம்மில் வச்சிடணும். அதை எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதில் புட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். இதே கோலா உருண்டை குழம்பு வேணும்னா வெங்காயத்தை அரைச்சிக்கணும், தக்காளி பழத்தை அரைச்சிக்கணும், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், அரைச்ச வெங்காயத்தை போடுறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், தக்காளி பழத்தை போடுறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கொதிக்க விட்டு கொஞ்சம் தேங்காய் ரவையை விட்டுறோம், கொஞ்சம் புளி தண்ணியும் விட்டுறோம். நல்லா கொதி வரும்போது பச்சை சிக்கனை அந்த குழம்புல போட்டு எடுத்துட்டோம்னா அருமையான கோலா உருண்டை குழம்பு, சிக்கன் கோலா குழம்புன்னு சொல்லலாம் அதை. இப்போது இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துட்டு வருது. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு.
அருமையான ஒரு மல்லி சிக்கன் பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டோம், தக்காளி பழத்தை போட்டோம், சிக்கனை போட்டு வதக்கிட்டோம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனித்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக வச்சிட்டோம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா அண்ட் கொத்தமல்லி இதில் போட்டுருவோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை பருவம் அது குக் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைக்கும்போது கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைக்கும்போது கொஞ்சம் தயிர் வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் மைண்டில் வர்றது வந்து நீலகிரி குருமா. நீலகிரி குருமா வேறு. அது தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி அதை அரைச்சிட்டு வெங்காயம், தக்காளி பழம் வதக்கி செய்வோம். இது வந்து மல்லி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மாத்திரம் கொஞ்சமாக தயிர் விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம 2 டிஷ் பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய் தொக்கு பண்ணோம். முதல்ல எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, எள்ளு போட்டு வதக்கிட்டோம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பொன்னூருக்கு முன்னாடி நல்லா வதக்கிட்டோம். அண்ட் தென் இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி பழத்தை போட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு தயிரை விட்டுட்டோம். நல்லா வதக்கிட்டு கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி புளி தண்ணி ஊற்றி இறக்கிட்டோம். அருமையான கத்திரிக்காய் தொக்கு சப்பாத்தியோடு சாப்பிடும்போது சரி, இட்லி தோசையோடு சாப்பிடும்போதும் இந்த மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதும் கலக்கலாக இருக்கும். 2வது டிஷ் நம்ம பார்க்குறது மல்லி சிக்கன். காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி பழத்தை போட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனித்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது அருமையான மல்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சலன்னு இருக்கணும். இது நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 2 தோசை மேலே இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி இட்லியோட, இடியாப்பத்தோட, ஆப்பத்தோட நல்ல பரோட்டா பிச்சு போட்டுட்டு இந்த கிரேவியோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஸோ இப்போ அடுப்பை அணைச்சிடுவோம். அருமையான மல்லி சிக்கன், சூப்பரான கொத்தமல்லி வாசனையோட, பச்சை மிளகா வாசனையோட அந்த சிக்கனை பரோட்டா தொட்டு சாப்பிடும்போதும், இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடும்போதும் கலக்கலாகவே தோசை மெத்துன்னு இருக்கும். இல்லை சின்ன இந்த பொங்கடை மாதிரி விட்டு சாப்பிட்டாலும் இதோட கலக்கலாக இருக்கும். இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கலாம். விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம்.